மக்கா, தமிழ்நாட்டில் 6 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம்னு விளம்பர கும்பல் ஒரு விளம்பரத்தை பண்ணிகிட்டு இருக்காமே, நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? எங்கேயா உருவாக்கியிருக்காங்களா? அரசு துறையிலையா, தனியார் துறையிலையா, எந்தெந்த துறையில் எவ்வளவு பேர், ஏதாவது சொல்லுதாங்களா? சொல்ல மாட்டாங்க. செஞ்சுருந்தா தானே. ஒவ்வொரு தொழிலாளிக்கும் பிஎஃப் இஎஸ்ஐன்னு பிடிப்பாங்கல்ல, அதில் எவ்வளவு பதிவாயிருக்கு, உண்மையிலேயே எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாகிருக்குன்னு புள்ளி விவரத்தோடு போடுவாங்க செஞ்சுருந்தா. இது சும்மா ஜனங்களை ஏமாற்ற போடுற விளம்பரம் தானே. 6 லட்சம் 7 லட்சம்னு எவ்வளோ வேணாலும் உருட்டலாம். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த கார் திருட்டு நடக்கல, அதில் சென்னை தான் 2வது இடத்துல இருக்குதாமா. இவங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருந்தா எதுக்கு திருட்டு கொள்ளையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு என்னமோ. சரி மக்களே, இன்றைக்கி ஐயாவும் அக்கா கனிமொழியும் நிறைய உருட்டியிருக்காங்க. குறிஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, அவங்க என்னென்ன உருட்டினாங்கன்னு பார்ப்போம். அக்கா கனிமொழி மறுபடியும் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. பெண் சுதந்திரம், பெண் உரிமைன்னு பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 3 வருஷமாக எதையும் கண்டுக்காமல் இருந்தவங்க இப்போ எலெக்ஷன் வருதுன்னதும் உருக்கமாக பேசுதாங்க. ஃபோன் பண்ணி பேசுகிறதெல்லாம் ஒரு சாதனைன்னு பேசுகிறாரியா ஐயா ஸ்டாலின். நீங்கள் நலமானு ஃபோன் பண்ணி கேட்குதாராம். இது பெரிய சாதனை திட்டமா. ஐயா ஒரு 10 பேர்கிட்ட பேசியிருப்பாரா? அதுக்கு பிறகு நாட்டில் 8 கோடி பேரில் இருக்கோம். இதுக்கு பேர் விளம்பரம், திட்டம் இல்லை. ஐயாவுக்கு யாராச்சும் இதை சொல்லி புரிய வைங்கப்பா. மூணு வருஷமாக ஒருத்தர் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளிநாடுகளுக்கு போதைப் பொருளை கடத்தியிருக்காரு. அவரை கண்டுபிடிச்சி உள்ள தூக்கி வைக்காத நம்ம ஊர் போலீஸு போஸ்டர் ஓட்டினவங்க மேலே கேஸ் போட்டிருக்கப்பா. இந்த கொடுமையெல்லாம் வேற எந்த ஊர்லயாச்சும் நடக்குமா? திருப்பூரில் அமைச்சர் கயல்விழி வீட்டை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. விவசாயத்துக்கு தண்ணி திறந்து விட சொல்லி பல தடவை கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டு கண்டுக்கிடலை. அதான் போராட்டத்தில் குதிச்சுட்டாங்க. அப்போ கூட அமைச்சர் எட்டி பார்க்கலப்பா. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். மக்கா, ஐயா ஸ்டாலின் பேசின பேச்சை மட்டும் நீங்கள் கேட்டிருக்கணும். சும்மா தெம்போடு வந்து பேசுதாராம். வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றிட்டாராமா. ஜனங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற ஒரே சிஎம் இவர் தானா. இந்த கொடுமையை கொஞ்சம் பாருங்கள். அதாவது மைக்கு கிடச்சிருச்சுன்னு எதையாவது பேசக்கூடாது. எது பேசினாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? எந்த வாக்குறுதியை இவங்க நிறைவேற்றிருக்காங்க? சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா தான் இருக்குது. சரி, அதெல்லாம் கூட விடுங்க. ஃபோன் பண்ணி நலமானு கேட்குதாராம். இது ஒரு பெரிய சாதனையாக. அதிகாரிகள் செட் பண்ணி வச்ச ஆட்கள்கிட்ட ஃபோன் போட்டு அவங்கக்கிட்ட சௌக்கியமானு கேட்குறதெல்லாம் ஒரு சாதனையா? சிஎம் ஃபோன் பண்ணி நலமானு கேட்டுட்டா வீட்டில் ஒலை கொதிச்சிருமா? ஏழை சனத்துக்கு வயிறு நிறைஞ்சிடுமா? 2-3 நாள் முன்னாடி திருநெல்வேலியில் செவனேன்னு இருந்த ஒரு கூலி தொழிலாளியை கஞ்சா போதையில் இருந்த 2 பேர் வெட்டி கொண்டு இருக்காங்க. ஒரு போலீஸ்காரரையும் வெட்டியிருக்காங்க. இறந்து போன அந்த கூலி தொழிலாளியோட குடும்பத்துக்கிட்ட இந்த பொம்மை முதலமைச்சர் பேசினாரா? என் தலைமையில் இருக்கிற போலீஸ் ஒழுங்காக வேலை பார்க்காததால தான் கஞ்சா வியாபாரம் அதிகமாகி இப்படி கொலை பண்ணியிருக்காங்க, மன்னிச்சிடுங்க, நான் உங்கள் கூட இருக்கேன்னு சிஎம் பேசுவாரா? வேங்க வயலில் 1.5 வருஷமாக மலங்கலந்த தண்ணியை குடிச்சிட்டு கலந்தது யாருன்னு தெரியாமல் கலங்கி போயிருக்காங்களே, அந்த மக்கள்கிட்ட பேசுவாரா? பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசுனா இந்த திட்டத்தை நல்ல திட்டம்னு சொல்லலாம். இவங்களே ஆள் செட் பண்ணுவாங்களாம். செட் பண்ண ஆள்கிட்ட நலம் விசாரிப்பாங்களாம். இது ஒரு சாதனைன்னு ஐயாவுக்கு நாம் மறுபடியும் ஓட்டு போடணுமா? அது எப்படி சார்? மக்கள்கிட்ட பேசுகிற ஒரே முதலமைச்சரா? சரி, அப்படியே வச்சுப்போமே. கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குக்கும் உங்கள் கட்சிக்காரங்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்புன்னு ஜனங்க கேட்குறாங்க. மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். அண்ணன் செந்தில் பாலாஜி சிக்கினப்ப கூட துட்டுப்பார் சீண்டிப்பார்னு சீருனீங்களே. இப்போ ஊரே ஒன்று கூடி கேள்வி கேட்குது. ஏன் கமுக்கமாக இருக்கீங்க? அட நாங்கள் கேட்கல, ஜனங்க கேட்குறாங்க. ஜனங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க சார். அட்டகத்தியை தூக்கிட்டு போர் போர்னு நீங்கள் போடுற நாடகத்தை இனி மக்கள் நம்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாது, இந்திய அரசாங்கம் சொன்னாலும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சர் சொல்லியிருக்கார். இதை பற்றி நம்ம நாடக கோஷ்டி வழக்கம் போல் வாய் திறக்க மாட்டேங்காங்க. தேர்தலில் அரசியல் கட்சிகள் எதுக்காக கூட்டணி வைக்கிறாங்க? அதிகாரம் கிடைக்கும். கிடைச்ச அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணி அது மூலமாக நல்ல பேர் வாங்கி கட்சியை வளர்க்கணும். இதுக்காகத்தான் மற்ற கட்சிகள் கூட்டணி வைக்கும். ஆனால் நம்ம ஊர் நாடக கும்பல் இருக்க
அவங்க இந்த கான்செப்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. கூட்டணி வைக்கணும், மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கணும், ஜெயித்த பிறகு வாரிசுகளுக்கு அதிகாரம் கொடுக்கணும், ஊர் எப்படி போனால் நமக்கு என்ன, நாம் நல்லா சம்பாதிக்கணும். இதுதான் திமுகவோட கூட்டணி கான்செப்ட். அந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிற எல்லாரோட கான்செப்டும் அப்படி தான் இருக்கும். மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கவே மாட்டாங்க. பதவி அதிகாரத்துக்காக எதை வேணும்னாலும் விட்டு கொடுப்பாங்க. அந்த வகையில் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுக்காக காவிரி உரிமையை விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த விளம்பர கவர்மெண்ட். கர்நாடக காங்கிரஸ் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தரமாட்டோன்னு சொல்லியிருக்காரு. உள்ளபடியே இந்த விளம்பர கும்பலுக்கு மக்கள் மேலே, தமிழ்நாட்டு உரிமைகள் மேலே அக்கறை இருக்குதுன்னு சொன்னால் இந்நேரம் கூட்டணி கட்சிகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு போராட்டம் பண்ணியிருக்கணும். அவ்வளோ வேணாம், ஒரு கண்டன அறிக்கையாச்சும் கொடுத்துருக்கணும். அதை கூட கொடுக்காம கமுக்கமாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை விட கர்நாடகாவில் வெற்றி வாய்ப்புகள் அதிகம். அதனால் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கறத பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணியில் இருக்கிற திமுகவுக்கு கூட்டணி தான் முக்கியம். அதனால் இவங்களும் தமிழ்நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. மேடை போட்டு அடுக்கு மொழியில் பேசி மாநில உரிமை, மாடல் ஆட்சின்னு சொல்லி நம்மளை ஏமாற்ற மட்டும்தான் செய்வாங்க. காவிரி உரிமையை மீட்க முடியாத இந்த கும்பல் வேற எந்த உரிமையை மீட்க போகுது? மக்கா, இந்த கும்பலுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்தை கொடுத்தோம்னு சொன்னால் நாம் காவிரியை மறந்துட வேண்டியது தான். எதிர்காலத்தில் பிளாட்டு போட்டு விற்கிற அளவுக்கு காவிரி பாலைவனமாக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் சொல்லலப்பா, விவரம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ஆஹா, அக்கா கனிமொழி மறுபடியும் மெழுகுவத்தியை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. பெண் சுதந்திரம், பெண் உரிமைன்னு உருக்கமாக பேசியிருக்காங்க. பெண்களோட கையில் இருந்து கரண்டியை பிடுங்கிட்டு புத்தகத்தை கொடுக்கணுமா. கரண்டியை பிடுங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஊருக்குள்ளே கஞ்சா குடிக்கிறவங்க தொல்லை தாங்க முடியல மேடம். அதை பற்றி பேசுங்க முதல்ல. மகளிருக்கு அந்த 8 அடி 8 அடியோ 10 அடி 10 அடியோ சமையல் அறை, அதுக்குள்ளதான் அவங்களுடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அந்த சமையல் அறைக்குள்ள நம்முடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த 100 ரூபாய் பெண்கள் தினத்திற்கு நமக்கு பரிசாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் எவ்வளவு மாற்றம் இன்னும் வர வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கேட்டீங்களா? பின்னாடி சோகமாக ஒரு மியூசிக் போட்டிங்கன்னா கண்ணீரே வந்துடும். அவ்வளவு உருக்கமாக பேசுவாங்க அக்கா. பெண் சுதந்திரம் பற்றி இவ்வளவு பேசுதாங்கல்ல. திமுக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தமிழ்நாட்டில் போக்சோ கேஸ் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுதாங்க. பெண் குழந்தைகளுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்க மாட்டேங்கி. என்னைக்காவது அதை பற்றி அக்கா பேசுதாங்களா? வேலைக்கு போகிற பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம்னு உருட்டுறாங்க. பஸ்ஸில் கஞ்சா போதையில் ஆட்கள் வர்றதை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாங்களா? நாட்டில் கஞ்சா வியாபாரம் அதிகமாக நடக்குதா இல்லையா? சமீபத்தில் கூட போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் பற்றி கேட்டப்ப அக்கா பதில் சொல்லாமல் ஓடத்தானே செஞ்சாங்க. இங்கே பெண்களோட வாழ்க்கையை நேரடியாக சீரழிக்கிற போதைப் பொருட்களை பற்றி பேசாமல் பெண் உரிமைன்னு பேசுகிறதெல்லாம் பித்தலாட்டமாக இல்லையா? சரி, பெண்களை அடுப்படிக்குள்ளே அடைக்கக்கூடாதுன்னு சொல்லுதாங்க, நல்ல விஷயம். ஆனால் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுப்பேன்னு சொல்லி ஏமாத்தின கும்பல் இதை பேசலாமா? தாலிக்கு தங்கம் திட்டம் மாதிரியான பெண் கல்வியை ஊக்குவிக்கிற திட்டங்களை எல்லாம் நிறுத்தின கும்பல் இதை பற்றி பேசலாமா? சும்மா மேடை போட்டு பெரியார் சொன்னார், அண்ணா சொன்னார்னு உருக்கமாக பேசினா பெண்கள் வளர மாட்டாங்கக்கா. அதுக்கான திட்டங்களை திட்டணும். சென்டிமெண்ட்டாக பேசி ஓட்டு வாங்கலாம்னு நினைக்காதீங்க. அம்மன் படம் பார்த்துட்டு சாமி ஆடின காலமெல்லாம் மலையேறிடுச்சு. இப்போ நம்ம ஊர் பெண்கள் ஹாலிவுட் படம் பார்த்துட்டு கதையில் கரெக்ஷன் சொல்லுதாங்க. உங்கள் உருட்டெல்லாம் இங்கே இனி எடுபடாது. கட்சியில் உங்களுக்கான உரிமையை முதல்ல காப்பாற்றிக்கங்கக்கா, அப்புறம் ஊர் உரிமைக்கு போராடலாம். நாங்கள் சொல்ல, தமிழ்நாட்டு தாய் குளங்கள் தான் சொல்லுதாங்க. அக்கா, விளம்பரத்துக்கும் நலத்திட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சர். என்ன நடந்தால் எனக்கு என்னன்னு கார் ரேஸ் நடத்த பிளான் பண்ணுற வாரிசு அமைச்சர். தேர்தல் நேரத்தில் மட்டும் நாடகம் போடுற அக்கா கனிமொழி ஒரு பக்கம். எல்லாத்தையும் விட 2 சீட்டு 1 சீட்டுக்காக எதையுமே கண்டுக்காமல் இருக்கிற சில கட்சிகள். இவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு எப்படி சிக்கிக்கிட்டு இருக்கோன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஆகாத கூட்டணியை அடித்து ஓட விடணும். அப்போ தான் நமக்கு விடுவு காலம். சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.